முதல் வாட்டி ஐபிஎல் எடுத்தோடனே அவர் வந்து சொந்தமாக அந்த கிடைச்ச காசை வச்சு அங்கேயே ஒரு அகாடமி ஆரம்பித்தார். ஐ திங்க் அதுதான் அவரோட மிகப்பெரும் ஒரு பண்ண விஷயமே. ஸோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள். கிரிக்கெட்னா சென்னை, மும்பை, டெல்லி சிட்டி கேபிட்டலில் இருந்தது. ஊர் சைடில் இருக்கிற ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு பையன் சேலம் சின்னப்பம்பட்டி அதுலேருந்து வந்து அவர் முதல் வாட்டி ஐபிஎல் எடுத்தோடனே அவர் வந்து சொந்தமாக அந்த கிடைச்ச காசை வச்சு அங்கேயே ஒரு அகாடமி ஆரம்பித்தார். ஐ திங்க் அதுதான் அவரோட மிகப்பெரும் ஒரு பண்ண விஷயமே. ஸோ இன்ஸ்பிரேஷன் ஃபார் லாட் ஆஃப் பீப்புள் அண்ட் ரொம்ப ரொம்ப நல்ல பையன். மூக்குத்தி அம்மனுக்கு ப்ரொமோஷனுக்குலாம் ஹெல்ப் பண்ணார். ஸோ ஐ விஷ் ஹிம் நத்திங் பட் த பெஸ்ட் அண்ட் தமிழ்நாட்டோட ரியல் ஹீரோ. Lovely. Next picture, please. சுரேஷ் ரெய்னா, வெரி வெரி ஹாப்பி தட் யூ ஆர் ஹியர். நீங்கள் இவ்வளோ தூரம் வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தமிழ்நாட்டில் உங்களை எல்லாரும் சின்ன தலை அப்படின்னு தான் கூடுவாங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்களே ட்விட்டரில் ரொம்ப ஆக்டிவாக இருக்கீங்க. போன வருஷம் நாங்கள் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணோம். திஸ் இயர் வி வில் மிஸ் கேதார் ஜாதவ். கேதார் ஜாதவ் எங்கே இருந்தாலும் பர்சனலாக நான் உங்களை மிஸ் பண்ணுவேன். தேங்க்யூ சுரேஷ் ரெய்னா ஃபார் திஸ் அவார்ட். 2016 நான் வந்து பஞ்சு மிட்டாய் ப்ரொடக்ஷன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தேன். சும்மா ஆரம்பித்தேன். ஸோ அதில் ஒரு வீடியோ பண்ணியிருப்போம் நாங்கள். இப்போ அந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு பயங்கர அவமானமாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு 5 நிமிஷம் யூடியூப் வீடியோவை அப்போ வந்து எடுக்க தெரியல. அதே டீம் வச்சு தான் ஒரு 4 இயர்ஸில் நாங்கள் வந்து 2 படம் இப்போ எல்கேஜி இந்த படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் பிகாஸ் ஆல் டுகெதர் மை டீம். ஸோ எங்களாலே படம் எடுக்க முடியும்னா யாரால் வேணாலும் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் அந்த டீம் எனக்கு கொடுத்தது. ஸோ என்னோட டீமுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். நயன்தாரா வந்து இந்த படத்துக்கு ஒரு பெரிய ரீசன். அவங்க வந்து ஒரு சாதாரணமாக ஆர்ஜே பாலாஜியோட இன்னொரு படம் அப்படி இல்லாமல் இது ஒரு பெரிய ஒரு படமாக மாற்றினதுக்கு வந்து அவங்க ப்ரெசன்ஸ் தான் காரணமாக இருந்தது. அவங்க எனக்கு ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் இது ஃப்ரெண்ட்ஷிப்காக போயிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்காக ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் வந்து ஒர்க் இஸ் நாட் சேரிட்டி, அதை நான் நம்புறேன். ஸோ இப்போ நான் நல்ல கதை வச்சுக்கல அப்படின்னா அவங்க கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவங்க இந்த படத்து மேலே நம்பிக்கை வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் சரி எனக்கும் சரி அவங்க வந்தது இந்த படத்துக்கு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். அண்ட் கிட்டத்தட்ட எல்லா 25 நாள் அவங்க ஷூட் பண்ணனாலுமே ஷி வாஸ் ஆன் டைம். அண்ட் அவங்க வேலை அவங்க செமையாக பண்ணியிருப்பாங்க. அண்ட் படம் வந்ததுக்கப்புறம் எல்லாருமே அவங்க அம்மனா கேரி பண்ண விதம் எல்லாத்தையுமே ரொம்ப புகழ்ந்தாங்க. ஸோ அந்த படம் இப்படி இருந்ததுக்கு மூக்குத்தி அம்மன் வந்து எல்லாருக்கும் பிடிச்சதுக்கு மெயின் ரீசன் நயன்தாரா. தேங்க்யூ ஸோ மச் நயன்தாரா. படம் கட்சி அரசியல், செகண்ட் படம் மத அரசியல். நெக்ஸ்ட் என்ன பிளான்? இல்லை இது மாதிரி ஆகிடக்கூடாது. ஏன்னா முதல் படம் அரசியல், அடுத்த படம் ஆன்மீகம், அடுத்தது பொருளாதாரம், அடுத்து சமூக அறிவியல் அப்படின்னு சொல்லிட்டு சமுத்திரக்கனி சித்தப்பா பையன் மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ற ஒரு தாட் இருக்குது. ஸோ அதனால் அடுத்ததாக இது மாதிரி ஸ்டீரியோடிப்பிக்கலாக போக வேணாம். ஏன்னா நிறைய பேர் எல்கேஜிக்கு அப்புறமே கேட்டாங்க, எல்கேஜிக்கு அப்புறம் யூகேஜியா அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி மூக்குத்தி அம்மன் பார்ட் 2, அதுக்கு அடுத்ததாக வேறு ஒரு சமுதாய கருத்துன்னு இல்லாமல் ஐ தாட் வில் டூ சம்திங் எல்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் கருத்து கொஞ்சம் மைனஸ் பண்ணிட்டு படம் எடுக்கலாம் அப்படின்னு. கூலிங் கிளாஸ் கேட்டுறா சரி, குடும்பத்தோட பார்க்குற ஒரு ஷோன்றதுனால அந்த சீக்ரெட் நான் சொல்லலை. பட் ஆனால் தேங்க்யூ ஸோ மச். கைட்டிடு, நீயே கைட்டிடு. உனக்காக கழட்டுறேன். ஓகேவா? தேங்க்ஸ்டா, தேங்க்யூ ஸோ மச். இன்னைக்கு காலையில் தினத்தந்தி பேப்பரில் 13வது பக்கத்தில் டாப் கார்னரில் என்ன போட்டிருந்தாங்க மாப்பிள்ள? எல்லாம் நியூஸ் பேப்பர் படிப்பா? அப்படி இல்லை. இப்போ நான் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இல்லையா? நியூஸ் பார்க்குறதே விட்டேன். ஏன்னா வந்து முன்னாடிலாம் நியூஸ் வந்து நியூஸாக இருந்தது. இப்போ வந்து அது நிறைய பேரோட ஓன் கற்பனையாகுது. ஸோ அதனால் நியூஸ் பார்க்குறது தான். தயவு செஞ்சு நியூஸ் பார்க்காதீங்க. ஆல்ரெடி உடம்புல பிபி சுகர்லாம் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு நியூஸ். அண்ட் அதே மாதிரி அது உண்மையாக பொய்யான்னு கூட நம்மளுக்கு தெரியல. ஸோ அதனால் நியூஸ் பார்க்குறத விட்டுட்டேன். நிறைய பசங்களுக்கு முன்னாடி சொல்லுவேன், நிறைய நியூஸ் பேப்பர் படிங்க, டிவி பாருங்கள், நியூஸ். ஐ திங்க் வி ஆர் மச் பெட்டர் வித்தவுட் நியூஸ் சேனல்ஸ்.